பேசுதான் இயேசு ஆண்டவர். அரசர் அவரை பார்த்தேன், தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய்? எவ்வாறு உள்ளே வந்தாய்? திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்கிறார். அவனோ வாயடைத்து நின்றான். பேச முடியல. அரசர் உடனே தம் பணியாளரிடம், அவனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்கே இருக்கும்? நரகத்தில் தான் இருக்கும். புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஏன் இருக்கும்? திருமண ஆடையின்றி வந்துட்ட. திருமண ஆடைன்னா டாக்டருக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, போலீஸ்காரருக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, மிலிட்ரிக்காரனுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, ஸ்கூலில் பசங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்து, இதுதான் போலீஸ்காரர், டாக்டர், ஸ்டூடெண்ட்டு, மிலிட்ரிக்காரர், வாட்ச்மேன் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். அந்த ஆடை எதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது? அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்கிறோம். நற்செய்தி வாசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நமக்கு ஒரு ஆடை உள்ளது, அதுதான் வெந்நீர் ஆடை. வெந்நீர் ஆடை கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை பார்க்கணும், நம்மளை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர் கலராக ட்ரெஸ் போடுறோம், பட்டுப்புடவை கட்டிக்கிறோம், லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம், தலையை விரித்து போட்டுக்கிறோம். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நற்செய்தியை அறிவிக்கிறோம். இப்படி செஞ்சாக்கா ஆண்டவர் ஏற்றுப்பாரா? அதுதான் கைகளையும் கால்களையும் தட்டி புறம்பே தள்ளுங்கள், திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய்? நான் சொன்ன ஆடையை விட்டு மனப்பூன கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருக்க, இப்படிலாம் பண்ணிவிட்டு நீ நற்செய்தி அறிவியா? அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? உன்னை ஆசீர்வதிப்பாரா? நீ சொல்கிற செய்தியாக மக்களுக்கு போய் சேருமா? உன்னை தான் பார்ப்பாங்க, உன்னை தான் ரசிப்பாங்க. அது தேவையா உனக்கு? உன்னை ரசிப்பதற்கும் உன்னை பார்ப்பதற்கும் நீ நற்செய்தி அறிவிக்கணுமா? உனக்கென்று ஒரு ஆடை உள்ளது. இல்லை என்றால் அந்த திருமண ஆடையின்றி இவ்வாறு உள்ளே வந்தாய், புறம்பே தள்ளப்பட்டது. அதே போல் நமக்கென்று ஒரு ஆடை உள்ளது. சர்ச்சில் பாத்திரங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஜீன்ஸு பண்ணு டையும் கட்டி இதில் பூசை வச்சாக்கா ஒத்துப்பாங்களா? திருப்பதி பொண்ணால் முடியுமா? செய்ய முடியுமா? அடித்து விரட்டிடுவாங்க. வெள்ளம் இங்கே போடணும், திருப்பணி நடக்கும்போது அதற்கண்டு மேலே ஜர்க்கின்லாம் போட்டு செய்யணும். அதுதான் ஆடை. அதற்கு ஒரு ஆடை உள்ளது. அப்படி செய்யாமல் உங்கள் மனப்போங்கிற ஆடை செய்தால் நீங்கள் இருளில் தள்ளப்படுவீர்கள், தண்டிக்கப்படுவீர்கள், நரகத்தில்